அதிலும் கடைசி ஹுதுபா ஓதியது புதன்கிழமை. மௌத்தாகுவதற்கு கிட்டத்தட்ட 5 நாளைக்கு முன்னால் அவர் ஓதிய ஹுதுபா உலகமே மறக்க முடியாத ஹுதுபா. மிம்பரில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களோடெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளில் குறைவு செய்திருப்பேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மானங்களை போக்கி இருப்பேன். என்னுடைய மானம் தயாராக இருக்கிறது, போக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற பொழுது ஒரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திர்ஹம் நீங்கள் தர வேண்டும். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதுல், அந்த பணத்தை கொடுத்து விடு. சாச்சாவுடைய மகன் ஃபதுல், அதை கொடுத்து விடுங்கள். கடைசி ஹுதுபா மன்னிப்பின் ஹுதுபாவாக இருந்தது. எவ்வளவு பெரிய தலைவர் சகோதரிகளே, எவ்வளவு பெரிய தலைவர்! நன்றியின் ஹுதுபா சொன்னார்கள் சஹாபாக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்தியிருக்கின்றேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. நான் ஒருவரை நண்பராக எடுப்பதாக இருந்தால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன். நன்றி செலுத்தினார்கள். 3வது அன்சாரிகள். நான் மக்காவை விட்டு வந்த பொழுது எனக்கு அடைக்கலம் தந்து இந்த ஊரை சரி செய்த அன்சாரிகளே, அன்சாரிகள் உப்பை போன்றவர்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார். இதுதான் அவருடைய கடைசி ஹுதுபா. மௌத் வரை தொழுவித்து பொறுப்பை நிறைவேற்றினார். ஹுதுபா ஓதி பொறுப்பை நிறைவேற்றினார். ஹதீப், இமாம், சகோதரிகளே, சமூக தலைவர் என்பதற்காக அவர் கபருக்குள் இறங்குவதை மறக்கவில்லை. தன்னுடைய மனைவி மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? தன்னுடைய வளர்த்த தாய் மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? நான் ஒரு அரசியல் தலைவன், நான் கபருக்குள் இறங்க மாட்டேன், எனக்கு அது அகௌரவம். நான் ஊர் தலைவன், யாராவது கபருக்குள் இறங்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 5 கபருக்குள் இறங்கினார்கள். முதலாவது கபர் இறங்கியது தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்த பொறுப்பு அதுதான். மனைவியை கபருக்குள் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஒரு தலைவர் கபருக்குள் இறங்குவதா? அதுதான் சொன்னேன். முழு பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு மௌத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மருமகன் எடுத்தது யார்? மருமகன் எடுத்ததிலும் பொறுப்பை நிறைவேற்றினார். தன்னுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மருமகன் தேடினார். யாரை? அபுல் ஆஸ் பின் ரபீ, மக்காவில் சிறந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளையை. ஏன் சிறப்பானவர் தெரியுமா? வாக்களித்தால் நிறைவேற்றுவார், இதுதான் சிறப்பு. 2வது மகள் 3வது மகளுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன்மார் யார்? உத்பா, உதைபா. தப்பத் யதா இறங்கியதோடு உத்பாவும் உதைபாவும் தலாக் சொன்னார்கள். உடனே மகளை விதவையாக விடக்கூடாது என்பதற்காக அடுத்த மருமகன் தேடினார். ருக்கையாவுக்கு அடுத்த மருமகனாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடித்து கொடுத்து ருக்கையா வஃபாத் ஆகிறார்கள். அடுத்த மகள் உம்மு குல்சூமுக்கு அதே உஸ்மானை திருமணம் செய்து கொடுத்தார். தன்னுடைய கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்தால் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினார்.